Hello friends, இன்னைக்கு நாம C programmingல பார்க்க போறது pointers. Pointer is a variable whose value is an address. Pointer நம்ம நார்மலா நம்ம எப்படி variables declare பண்றோமோ அதே மாதிரி தான் declare பண்ணுவோம். ஆனா pointer variable குள்ள நம்ம நார்மலா கொடுக்கிற values இருக்காது. ஒரு variableோட address இருக்கும். அப்படி ஒரு address-ஐ நம்ம ஒரு variable-ல ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம for example ஒரு வேல்யூ வந்து x ன்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க. x is equal to 10 ன்னு ஸ்டோர் பண்ணிட்டோம். ஆனா இப்போ நான் x வேல்யூவை சேஞ்ச் பண்ணாமயே பாயிண்டர் யூஸ் பண்ணி x ஓட வேல்யூவை 10 ல இருந்து 11 க்கோ 10 ல இருந்து 15 க்கோ என்னால மாத்த முடியும். சோ பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸ்ல போய் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ பர்சன் A வந்து பர்சன் B க்கு ஒரு திங் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ A கையில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா A வந்து டைரெக்டாக B கையில் அந்த ஆப்ஜெக்ட்டை கொடுத்துருவார். இன்கேஸ் A கையில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஏவோட வீட்டில் இருக்குது, அதாவது அவரோட வீட்டில் இருக்குது. அப்போது A வந்து என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட ஆப்ஜெக்டில் நீ இந்த அட்ரஸை வச்சு இந்த அட்ரஸை ரெஃபர் பண்ணி போய் அந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்க. அப்போ வந்து அவர் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருவாரு. அந்த வீட்டு அட்ரஸை B கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் அந்த வேல்யூவை எடுக்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு நம்ம டைரெக்டாக வேல்யூவை பாஸ் பண்ணாமல் நம்ம ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு அந்த அட்ரஸில் போய் நீங்கள் வேல்யூவை கெட் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் பாயிண்டர்ஸ். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பாயிண்டர் வேரியபிள்னால் நம்ம நார்மல் வேரியபிள்ஸ் தான், அது வந்து ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ இப்போ இங்கே பாருங்கள், இன்ட் ஸ்டார் பி. அப்போ ஸ்டாருன்னு கொடுத்தோன்னா இது வந்து பாயிண்டர்னு நம்ம இது பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நிறைய கீவேர்ட் சொல்லுவாங்க. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டைரக்ஷன் ஆர் வேல்யூ ஆர் டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர். இது மூணுத்தில் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். பாயிண்டர்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மூணு வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஸ்டார் வந்து டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டார் வந்து எது இது பண்ணுதுன்னா வேல்யூ, அதாவது அந்த அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் ஸ்டார் வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. அப்போ இந்த ஆண்ட் சிம்பிள் நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்கேன்எஃப்ல வந்து ஆண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த அட்ரஸில் எடுத்துகிட்டு போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ ஸ்கேன்எஃப் ஆண்ட் போட்டோன்னா அந்த ஆண்ட் ஏன்னு போட்டோம்னா அந்த ஏ இருக்க அட்ரஸில் எடுத்து போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லுது ஸ்கேன்எஃப். அப்போ ஆண்டுன்றது அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பாயிண்டர். அப்போது இன்னொரு நல்லா பார்த்துக்கலாம். ஸ்டாருன்றது வேல்யூவை குறிக்குது, ஆண்டுன்றது அட்ரஸை குறிக்குது. அப்போது ஸ்டார் பின்னு சொன்னோன்னா இந்த பிக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்குது, அது உள்ளே இருக்க வேல்யூவை குறிக்கிறது தான் ஸ்டார் பி. ஆண்ட் பின்னு சொன்னோன்னா அப்போ அந்த பியோட அட்ரஸை வந்து நம்ம அங்கே கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள்குள்ளே நம்ம டைரெக்டாக போயிடலாம். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். நம்ம வந்து ஸ்டார்டிங் எடுத்தோம்னா நம்ம நார்மலாக போடுற ஆஷ் இன்க்ளூட் ptio.h and void main. இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் இன்ட் ஸ்டார் பி செமிகோலன். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், நம்ம இப்போ ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த பாயிண்டர் ஒரு அட்ரஸ் வச்சுக்க போதுன்னு சொல்கிறோம். அந்த அட்ரஸும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணமோ அதே டேட்டா டைப்பில் தான் இருக்கணும். இப்போ எக்ஸோட அட்ரஸை தான் நம்ம பியில் வைக்க போகிறோம். அப்போ எக்ஸ் வந்து இன்ட்டாக இருந்ததுன்னா நம்ம பாயிண்டரும் இன்ட்டில் தான் இருக்கணும். இன்கேஸ் எக்ஸ் வந்து ஃப்ளோட்டில் இருந்ததுன்னா நம்ம பாயிண்டரும் ஃப்ளோட்டில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாயிண்டரை டிக்ளேர் பண்ண போகிறோம். ptr தான் நம்மளோட பாயிண்டர். ptr இஸ் ஈக்குவல் டு இல்லாட்டி வச்சுக்கலாம் ஸ்டார் பின்ற ptrன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஈஸியாக புரியும். பாயிண்டர் ஓகே இஸ் ஈக்குவல் டு நம்ம சொன்ன ஆண்ட் கொடுத்தா அட்ரஸ் எடுத்துக்கும், அண்ட் எக்ஸு கொடுக்க போகிறோம். ஏன்னா எக்ஸோட அட்ரஸை தான் நம்ம ptrல பாயிண்டரில் ஸ்டோர் பண்ண போகிறோம், அண்ட் செமிகோலன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் அது எக்ஸோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எக்ஸுக்குள்ளே 10 ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
இப்போ எக்ஸ் ஒரு லொக்கேஷனில் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும்ல, அந்த அட்ரஸை நான் பாயிண்டரில் வைக்கிறேன். எக்ஸோட வேல்யூவை நான் பாயிண்டரில் வைக்கல, எக்ஸோட அட்ரஸை நான் தூக்கிட்டு வந்து பாயிண்டரில் வைக்கிறேன். இப்போ நம்ம இதை 1 by 1 பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். printf x. இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து 10ன்னு வரப்போகுது. இப்போ அடுத்து இன்னொரு அட்ரஸை செக் பண்ணுவோம். printf %d is stored at. இப்போ பாயிண்டர் வேரியபிளுக்காக நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா %u யூஸ் பண்ணுறேன். /n கமா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எக்ஸோட வேல்யூக்காக %d கொடுத்தோம். இப்போ அடுத்து பாயிண்டரோட வேல்யூக்காக and x. அப்போ வந்து எக்ஸ் இப்போ வந்து எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்தது நம்மளோட பாயிண்டரை செக் பண்ண போகிறோம். printf quotes %d is stored இப்போ வந்து நம்மளோட பாயிண்டர் வேரியபிள்ஸ் நம்ம இது பண்ண போகிறோம். ptr கமா and ptr. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம், அப்புறம் எக்ஸ் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, அப்புறம் பாயிண்டர் அட்ரஸ். ஓகே, அதை கம்பைல் பண்ணிடுறேன், ரன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே 10 கொடுத்துருக்கோம், வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸ் இஸ் ஸ்டோர்ட் அட் எந்த லொக்கேஷன் 642204. அப்போ பாயிண்டரில் என்ன வேல்யூ இருக்குது, நம்ம ptr is equal to and x கொடுத்தோம்னா அப்போ அதில் இந்த எக்ஸோட அட்ரஸே தான் இங்கேயும் இருக்குது. அண்ட் இந்த பாயிண்டர் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும், அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 642203 வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது நம்ம பார்க்க தேவையில்ல, ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸோட வேல்யூ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி பாயிண்டரில் and x கொடுத்ததுனால எக்ஸோட அட்ரஸ் வந்து நம்மளோட பாயிண்டர் ptrல நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரியும். இதில் வந்து நம்மளால் ஒரு அட்ரஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும். பாயிண்டர்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதில் நம்மளால் அட்ரஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல அசைன்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போது நம்ம இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண பார்ப்போம். இப்போ நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுக்க போகிறேன்னா நம்ம ஒய்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம், ஒய்ன்னு ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஒய்க்குள்ளே நம்ம எதை ஸ்டோர் பண்ண போகிறோன்னா வேல்யூ ஆஃப் ptr எந்த வேல்யூவை வச்சுருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டார் ptr வந்து வேல்யூ ஆஃப் பாயிண்டர், அதாவது இந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அட்ரஸ்க்கு போனோன்னா அந்த அட்ரஸில் ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ வந்து 10. இப்போ நான் மறுபடியும் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம பாயிண்டர் வச்சுருக்க அட்ரஸ் 642204. இந்த அட்ரஸில் நான் ஸ்டார் கொடுத்தேன்னா அங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு எடுத்துகிட்டு வரும். அப்போது இந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குது, நம்மளுக்கு 10 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்போது அந்த வேல்யூவை ஒய்யில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒய்யில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒய் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு printf quotes %d at %u y and y.
y is equal to அதான் yல என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் கமா yயோட அட்ரஸ் இந்த மூணு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம் ஃபைல் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா yல என்ன வேல்யூ இருக்குது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 இருக்குது yயோட அட்ரஸ் நம்மளுக்கு தேவையில்லை y வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அது வந்து இங்கே இந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்போனா இப்போ பாயிண்டர் யூஸ் பண்ணி ஸ்டார் பிடிஆர் ஒய்ன்னு கொடுத்ததுனால இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு yயோட வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு 10ன்னு சொல்லியிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது பிடிஆர் நம்மளோட பாயிண்டர் ஸ்டார் போட்டோன்னா அந்த வேல்யூ இப்போ ஸ்டார் பிடிஆர்னு போட்டோன்னா அந்த பாயிண்டர் அட்ரஸில் இருக்க வேல்யூ which is equal to 25ன்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இப்போ அவுட்புட் என்ன வரும்னு பாருங்கள் printf quotes now x is equal to %t comma x இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 25ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் அந்த அட்ரஸில் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன் அட்ரஸ் அதாவது பிடிஆர்ன்ற ஒரு அட்ரஸ்ஸு அதில் இருக்க வேல்யூவை 25ன்னு மாற்றுங்கன்னு சொன்னேன் அதனால் இப்போ என்னாச்சு டேரெக்டாக நம்மளோட எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ண எக்ஸோட வேல்யூ 10 அது வந்து இப்போ நம்மளுக்கு 25ஆக மாறிடுச்சு ஸோ இப்படி தான் ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ அதோட அட்ரஸ் அந்த அட்ரஸை நம்ம பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணி அந்த பாயிண்டரில் நம்ம மேனிப்புலேஷன்ஸ் பண்ணால் நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் ஆகும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாயிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்